நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 20/12/2021 முதல் 26/12/2021 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் இந்த வாரத்திற்கு எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் சிம்ம ராசி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியை குரு பகவான் பார்க்குறார். இதுதாங்க பெரிய முத்தாய்ப்பான ஒரு விஷயம். இந்த வாரம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாருங்கள், ராசியை குரு பகவான் பார்க்கிறார், 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்து 11 பெருசாக ஆக்டிவேட் பண்ணுறார், லாபஸ்தானத்தை. இது பெரிய அனுகூலமான ஒரு வாரம். இந்த வாரம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். ஏற்கனவே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டில் தான், கீ போஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அரசியல் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் தான் இருக்க முடியும். தனியார் துறையில் கூட ஒரு பெரிய கீ போஸ்ட்டில் தான் இருக்க முடியும். தொழிலதிபராக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நிலையில் தான் இவங்க மேன்மையான ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட அன்பர்களுக்கு குரு பார்வை என்பது கோடி புண்ணியத்தை தரக்கூடிய அமைப்பு. இன்னும் அவங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் அமையும். ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. அதை விட சிறப்பு இன்னும் வேறு என்ன? 5ங்கிறது திரிகோணம், சூப்பரான இடம். உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள், உங்களுடைய பிள்ளைகளை பற்றியும் அவங்களுடைய வளர்ச்சி, எதிர்காலம், அவங்கள வேலைவாய்ப்பு, அதை பற்றி தான் உங்களுக்கு சதா நேரமும் திங்கிங்காக இருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2ஆம் இடத்து 2க்கும் 11க்கும் உடையவர் புத பகவான். அவரும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். பலம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும். மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அமைதியோடு செயல்படுவார்கள். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேரும் இந்த வாரம் சிறப்பாக வேலை பார்த்து அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அது சுக்கரனுடைய வீடாக இருப்பதால் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பானது ஒரு வாரம் இந்த வாரம். முத்தாய்ப்பான வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் நீங்கள் போட்டி பந்தயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை 4க்குடையவன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் மற்றும் இது மாதிரி துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் ரொம்ப சிறப்பாகவே இந்த வாரம் இயங்கி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம்.
5ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கும் பிள்ளைகள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படித்து நல்ல அவங்க ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் யோக பாக்கியத்தை வாரி வழங்க இருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சொந்த தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் காட்சி, அதாவது கடன் கிடைக்கும். அரசு மூலியமாகவோ தனியார் வங்கிகளின் மூலமாகவோ கடன் கிடைச்சி நல்ல தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, பணப்புழக்கம் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியத்தை வழங்க இருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி என்று சொன்னாலும் 3க்கும் 10க்கும் உடையவர் 6இல் இருக்கிறார். மறைவு கிடையாது. அந்த வீட்டு அதிபதி சனி அங்கே ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க, எந்த குறையும் கிடையாது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக, இதுவரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசி ஈகோவை விட்டு சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் ஓடி வந்து உறவாடுவார்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. எது எப்படி இருந்த போதிலும் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதாவது அறிமுகம் இல்லாத இடங்களில் நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். அசிங்கம், அவமானங்கள், கௌரவ குறைச்சல் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் இடத்து அதிபதி 4இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஒரு சில ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. மற்றபடி அசையா சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான ஒரு காலகட்டம். இது வரைக்கும் இடம் நமக்கு விற்கலையேன்னு வருத்தப்பட்டவங்க இப்போ அதை விற்று ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாண செலவு மற்றும் படிக்க வைக்கிறது, இருக்கிற கடனை மினிமைஸ் பண்ணுறது, இப்படி ஒரு நல்லது நடக்கும். வாங்க முடியலையேன்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த இடம் குதிர்பாடாகி நல்ல இடமா வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையும். அதாவது 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, கைவினை பொருட்கள் செய்பவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் முயற்சி செய்தால் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். சொந்த தொழில் செய்யும் அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பாருங்கள், 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தி நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. மற்றபடி சுக்கிரன் பார்க்கிறார். செலவினங்கள் சுப செலவும் அசுப செலவும் பாதி கமிட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.